கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். சங்கீதம் 105ஆம் சங்கீதத்துக்கு போவோம். 105 1 4 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் இந்த புது வருடத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு தலையாய ஒரு கடமை ஒன்று இருக்கும் என்றால், பல கடமையில் ஒரு கடமை இருக்கும் என்றால், தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவது, தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது. ஆகவே சொல்கிறார், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். நம்முடைய வேலையே அதுதான். அது மட்டுமல்ல, 3 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். தேவன் எல்லா காரியத்தையும் நமக்கு நன்மையாக மாற பண்ணுவார். அநேகருக்கு நாளை தினத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைகள்லாம் இருக்கிறது. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை சொல்கிறார், கவலை படாதிருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் நமக்கு இருக்கும் என்றால், நம்ம நாளை தினத்தை குறித்து கவலைப்பட மாட்டோம். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். புரியுதுங்களா? பேதுருவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் இருந்துச்சு, கர்த்தர் குறித்து ஒரு சரியான ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. அதனால தான் பாருங்கள், சிறைச்சாலையில் எப்போ நடந்த விஷயம்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் கிறிஸ்து இயேசுவை அவருடைய நாமத்தையும் குறித்து அதிகமாக அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் சில ஆட்கள் எழும்பி என்ன பண்ணுறாங்கன்னா, பேதுருவை ஜெயிலில் போட ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஜெயிலில் ஒருத்தரை போட ஆரம்பித்தோம்னா என்ன நடக்கும்னா, ஒன்று அங்கே உட்காந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருப்போம், ஒன்று அங்கேருந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம், ஒன்று அங்கே உட்காந்துட்டு அங்கே இந்த செல்லில் இருக்கிறவங்க, அதாவது கூட இருக்கிற ஆட்கள்கிட்ட கதையாக நம்முடைய கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். வேறு என்ன பண்ணுறது, அவங்கள்ட்ட தானே நம்ம கதையெல்லாம் கொட்ட முடியும்னு சொல்லி கொட்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஆள் இருக்கிறார் பாருங்கள், பேதுரு தூங்கிக்கிட்டு இருந்தாருன்னு பார்க்குறோம். அதாவது ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. அதாவது இக்கட்டான சுச்சுவேஷனில் என்னையா அது, இருந்தாலும் ஜெபம் பண்ண வேண்டாம், பேதுரு ஜெபம் பண்ண வேண்டாம், பேதுரு ஜெபம் பண்ணாமல் தூங்கிட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பார்த்தீங்களா எப்படி சுச்சுவேஷன் என்றால், நாளைக்கு பேதுரை பிடிச்சி அவங்க தூக்கில் போட போகிறாங்க, கொலை பண்ண போகிறாங்க, சாகடிக்க போகிறாங்க, தண்டனை கொடுக்க போகிறாங்க. காலையில் இருந்துச்சா அவருக்கு பேட் நியூஸ் என்னென்னா, தண்டனை கிடைக்க போகுது. யோசிச்சு பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சா அவர் கொலை பண்ண போகிறாங்க, தண்டனை கொடுக்க போகிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் நீ நினைக்கலாம், எப்படியா தூங்கிட்டு இருந்த? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான். அதை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எப்படி இவரால் தூங்கிக்கிட்டு இருக்க முடியும் அந்த நேரத்தில்? யோசிச்சு, நாளைக்கு காலையில் சாக போகிறீங்கன்னு ஒரு தோராயமான ஒரு மனசில் கொஞ்சம் நினைச்சு, நாளைக்கு காலையில் அவுட் ஆக போகிறோம் நான், ஏன்னா சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது, அறிகுறியெல்லாம் தெரியுது, அவ்வளோதான் இருக்கிற நிலமையில் என்ன பண்ணுவோம்? யாராவது தூங்குவீங்க? ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா 3 மாதத்தில் சாவாங்கன்னு சொல்லி டாக்டர் சொன்ன உடனே எங்கள் அம்மா 3 மாதமும் சாகாமல் தூங்காமல் கொள்ளாமல் மிளிச்சு இருந்துக்கிட்டு எங்களை பார்த்துக்கிட்டு, ஐயோ போகிறேன்னு 3 மாதம் டைம் கொடுத்தவங்களே 3 மாதம் தூங்காமல் கொள்ளாமல்
இது என்னென்னா அடுத்தவங்க காலையில் பேதுரை பிடிச்சி அவருக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க, மரணம் கூட இருக்கலாம். இந்த நேரத்தில் மனுஷன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, எப்படி தூக்கம் வரும்? அன்றைக்கு தூக்கம் வரதில்லை இல்லைங்களா? எதனால் தூக்கம் வரதில்லை அப்படின்னா, தேவனை குறித்து ஒரு நல்ல வெளிச்சம் கிடையாது. தேவன் என்ன பண்ண போகிறான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்த ஒரு அவநம்பிக்கை, கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள். ஆனால் பேதுருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நிம்மதியாக தூங்குறார். ஏன் நிம்மதியாக தூங்குறாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த வசனத்துக்கு இந்த இடத்துக்கு வருவோம், திரும்ப அந்த இடத்துக்கு வருவோம். அந்த இடத்துல ஒரு யோவான் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு போவாங்க. 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். நீ இளம் வயது உள்ளவனாக இருக்கும்போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். யாரை பற்றி சொல்கிறாரு? பேதுரை பற்றி ஏது சொல்கிறார்? நீ முதிர் வயது உள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனமாக கேளுங்க. இதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு பேதுரு சொல்கிறாரு, நீ முதிர் வயது உள்ளவனாகும்போது. பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு பேதுரு. உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லிட்டார், நீ என்னதான் காலையில் என்னை தூக்கு மேடையை கொண்டு போனால் கூட எனக்கு தூக்கு போட முடியாதுப்பா, தண்டனை கொடுக்க நினைச்சா கூட எனக்கு தண்டனை கொடுக்க உன்னால முடியாது. அவர் சொல்லிட்டார், தேவன் இயேசு சொல்லிட்டாரு, நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது. அவரே சொல்லிட்டாரு, ஏன் முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது என்னை பிடிச்சிடுவேன், என்னை தூக்கில் போட்டுருவேன், என்னை கொண்டு போய் நிப்பாட்டிடுவேன், தண்டனை கொடுத்துருவேன். சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஆகுதான் அவ்வளோ நிம்மதியான ஒரு தூக்கம். ஏன்னா நம்ம பேதுருக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு இதே மாதிரி ஒரு தடவை சொன்னார், இங்கே பேதுருவே, சேவல் கூறதுக்கு முன்னாடியே நீ என்னைய 3 தடவை மறுதலிப்பா. அப்பயே சொன்னார் ஏன் ஆண்டவர் இயேசு. அப்படியே நடந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்துச்சு. பேதுரு இந்த சேவல் கூவுறது 3 தடவை கூவின பிற்பாடு மறுதலிச்சாம் பாருங்க. சேவல் கூற சத்தத்தை கேட்டவனே மறுதலிக்கும் போது சேவல் சத்தத்தை கேட்டோன்னே அவன் அவ்வளோ ஒரு உள்ளத்தில் மனம் கசந்து ஆள ஆரம்பிக்கிறான். ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, தேவனை மறுதலிச்சிட்டேனே. அப்போ அவன் நல்லா புரியும் பேதுருக்கு, இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார்னா நிச்சயம் அது அப்படியே நடக்கும். நான் எப்படி மறுதலிச்சேன், அதே போல் அவர் என்ன சொன்னார், உயிர்த்தெழுந்து இயேசு என்ன சொன்னார், நீ முதிர் வயது உள்ளவனாகும் போதுன்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணதுனால அவர் விசுவாசிக்கிறாரு, எனக்கு நீ என்ன தான் இப்போ என்னை சாகடிக்கணும்னு நினச்சா கூட வாய்ப்பே இல்லை ராஜா, கண்டிப்பாக முடியவே முடியாது, கொலை பண்ண முடியாது. எந்த அங்கே நல்ல ஒரு நித்திரை. பைபிளை போட தூதன் தட்டி எழுப்பி மறைச்சி வச்சு கூட்டிகிட்டு போகிறான், ஒளிச்சு வச்சு கூட்டிகிட்டு போகிறான் பாருங்கள். அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி என்ன, இன்றைக்கி சில போர்லாம் போட்டால் ஆள் தெரியாதுன்ற மாதிரிலாம் இன்றைக்கி நிறையா கேஜெட்லாம் உண்டு பண்ணி வச்சுருக்குறாங்க, கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இன்றைக்கி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. நம்ம ஆண்டவர் அப்பயே பேதுருட்ட கொடுத்துட்டார், இந்த கேஜெட்டை கொடுத்துட்டார். இதை போத்திக்க, இது போத்தனோன்னா மனுஷன் எவனும் உன்னை பார்க்க முடியாது அளவுக்கு மறைச்சிட்டார் தேவன். என்ன சொல்கிறோன்னா, என்ன நடந்தாலும் தேவனை சாக விட மாட்டார் என்ற ஒரு அதீத ஒரு விசுவாசத்தை தேவன் மீது வைக்க ஆரம்பித்தார். நான் சொல்கிற தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் நமக்கு நிம்மதியான தூக்கம் வரல அப்படின்னும் போது, தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு சந்தேகம், தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லை. தேவனுடைய வார்த்தை, தேவன் என்ன சொன்னார், அவர் எப்படி செய்வார் என்ற ஒரு காரியம் இல்லை. நான் சொல்கிறேன், பேதுருக்கு இருந்துச்சு, நிச்சயம் அவர் செய்வார், நிச்சயம் எனக்கு ஆகும், நிச்சயம் என் கண்கள் காணும். ஆகவே தான் நான் சொல்கிறேன், தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் போதெல்லாம், அங்கே தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள், பிரஸ்தாபமாக்குங்கள், மேன்மை பாராட்டுங்கள். நம்முடைய வேலை என்ன? கர்த்தருடைய நாமத்தை குறித்து பிரஸ்தாபம் பண்ணுவது, மேன்மை பாராட்டுவது நம்முடைய வேலையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, 4 வசனம் 105:4 கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். பாருங்கள், நாடுங்கள் தேடுங்கள், சொல்லுங்கள், நாடுங்கள் தேடுங்கள். பாருங்கள், நாடுவது வேறு, தேடுவது என்பது வேறு. தேடுறதுன்னா தொலைச்சிட்டோம், இப்போ தேடிட்டு இருக்கிறோம். நாடுறது
நம்ம முன்னாடி இருக்குது நாட வேண்டும் என்கின்ற ஒரு காரியம். பாருங்கள், சபையானது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய நாடுதலை தவற விட்டு விட்டது. இன்னும் சொல்ல போனால் கர்த்தரை நாடுற ஒரு காரியம் இல்லை, ஒரு நாட்டம் இல்லை, ஒரு ஆர்வம் கிடையாது. அதிகமாக சபை பாருங்கள், மனிதர்களுடைய உதவி தான் அதிகமாக நாடிட்டு இருக்குது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, யாராவது உதவி செய்வாங்களா, யாராவது நமக்கு இப்படிப்பட்ட தேவைகளை சந்திப்பார்களா என்று சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய அவருடைய வல்லமையை நாடுவதை காட்டிலும் மனிதர்களை தான் நாடிட்டு இருக்கிறாங்க. சில பேர்லாம் பாருங்கள், சில பதவியில் உள்ளவங்களாம் நாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இந்த பொசிஷனில் இருக்கிறாங்க, நம்ம போய் கேட்டோம்னா நமக்கு எதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, கண்டிப்பாக நமக்கு இது கிடைச்சிரும், இது நடந்துரும்னு சொல்லிட்டு சில பதவியில் இருக்கிறவங்கள தேடிட்டு இருக்கிறாங்க, நாடிட்டு இருக்கிறாங்க. சில பேர் பாருங்கள், பணம் அதிகமாக இருக்கிறவங்க நாடிட்டு இருக்கிறாங்க. சரி, ஏதாவது பணம் நிறைய நாடணும்னா எதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கேட்டால் கொடுத்துருவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படி கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு. ஆனால் ஒன்று தெரியுங்களா, கேட்டால் யாரும் கொடுக்கறது கிடையாது. உனக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டெல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. அப்போ வேறு இப்போ இருக்கிற மனநிலையே டோட்டல் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் கொடுத்தா வருமா, கொடுத்தா போண்டி ஆயிருமா, கொடுத்தா ஏப்ப விட்டுருவாங்களா, இந்த மாதிரிலாம் மக்களுடைய எண்ணங்கள் சிதறப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இதுவரை எத்தனையோ வல்லமை நீ நாடி இருக்கலாம், ஆனால் நீ நாட வேண்டியது பதவியில் இருக்கிறவங்களையோ பணம் படைத்தவர்களையோ பலமுள்ளவர்களையோ அல்ல. நீ நாட வேண்டியது அவர் வல்லமையை நாடுங்கள். பக்கம் சொல்லுங்கள், கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். ஆமென். பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவருடைய நாமத்திற்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணப்படும். அப்படி வல்லமையுள்ளவர், அவருடைய நாமம் வல்லமையுடையது. சொல்கிறார் இல்லையா, முழங்கால் யாவும் முடங்கும். முழங்கால் யாவும் முடங்கும்னா இவர் தான் கடவுள், இவரை தவிர வேற யாரும் இல்லை என்கின்ற அளவுக்கு இருக்கின்ற ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை அன்றைக்கு நேரத்தில் கிறிஸ்தவங்க பாருங்கள், கர்த்தரை கும்பிடுவாங்க, கர்த்தரை ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் வெளியே போன பிற்பாடு பாருங்கள், மக்களை நாட ஆரம்பிச்சிருவாங்க. சர்ச்சில் வந்தால் ஜெபம் பண்ணுற அந்த ஒரு 5 நிமிடம், சபைக்கு வந்த அந்த 2 மணி நேரம், இல்லை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்து 2 மணி நேரம், அந்த நேரத்தில் கர்த்தரை நாடுறது, கர்த்தரை தேடுறது. ஆனால் வெளியே போன பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவங்க மக்களை தேடுறது, பதவியில் உள்ளவங்களை தேடுறது, பணம் படைச்சவங்களை தேடுறது, நாடுறது, இதுதான் வாழ்க்கையாக இருக்குது இன்றைய கிறிஸ்துவ நிலைமை. அந்த நேரத்தில் மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. வெளியே போனோன்னுமே என்ன பண்ணலாம், யார்கிட்ட போய் நிற்கலாம், யார்கிட்ட போய் கேட்கலாம், யார்கிட்ட போய் யாருக்கு ஃபோன் பண்ணலாம், இந்த எண்ணம் தான் நமக்கு ஓட ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. கர்த்தர் சொல்கிறாரு பைபிளில் தாவீதின் மூலமாக, சங்கீதக்காரன் மூலமாக சொல்கிற ஒரு காரியம், அவருடைய வல்லமையை நாடுங்கள். ஆமென். நீ சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது மட்டும் இல்லை, வீட்டில் ஜெபம் மட்டும் வெளியே போகிறது மட்டும் இல்லை, ஜெபம் மட்டும் வெளியே போன உடனே அவர் என்ன செய்ய போகிறார் என்பதிலேயே உங்கள் கவனம் இருக்கட்டும். இதில் எப்படி கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது என்கின்ற காரியத்தை குறித்து ஒரு நாட்டம், ஒரு ஆர்வம், ஒரு தாகம் அதில் இருப்பதாக. ஆமென். நான் சொல்கிற சின்ன காரியங்களாக இருந்தாலும் நாடுங்க, பெரிய பெரிய தேவைகளாக இருந்தாலும் அதில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். ஆமென். நாடுங்கள் என்றால் நமக்கு முன்னாடி இருக்குது, அது தேடு, அது ஆர்வமாய் தாகமாய் அவரை பிடிச்சிக்க அப்படின்ற ஒரு காரியம். அப்போ உங்கள் வாழ்க்கையின் எந்த தேவைகளாக இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் நன்றாக அறிந்து வைத்திருக்கார் என்ற ஒரு காரியம் தெரியும். அத்தனை தேவைக்கும் கர்த்தருடைய வல்லமை அதில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய வல்லமையை நாட ஆரம்பியுங்கள். ஆமென். அதாவது சில பேர் கேட்பாங்க, கர்த்தருக்குள்ளேயே வல்லமை இருக்குதுங்க, அப்புறம் தான் வேதம் பிரித்து பேசுது. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். கர்த்தரை நாட சொன்னால் பரவாயில்ல, கர்த்தரும் ஒன்று தான், கர்த்தருடைய அவருக்குள்ளேயே வல்லமை இருக்குது, கர்த்தரை தேடினா போதாதா? இல்லை, கர்த்தரையும் பைபிளில் இப்போ 2 பிரித்து பேசுது. ஏன் பிரித்து பேசுதுன்னா, நீங்கள் தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வேதம் இந்த வார்த்தையை பிரித்து பேசுது. கர்த்தரையும் தேடணும், கர்த்தருக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஆனால் பாருங்க, நம்ம அடிக்கடி இயேசு போதுமேன்னு பாட்டு போடுறோம். இயேசு மட்டும் இல்லை,
இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற எல்லா காரியத்தையும் நம்ம தேட வேண்டும், நாட வேண்டும், அதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. ஆகவே பொருளாதார ஆசீர்வாதம் பற்றி ஏராளமாக காரியங்களை நம்ம சபையில் போதிச்சோம் இல்லைங்களா. இப்போ வல்லமை நாடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும், அது நாடுங்கள். உங்கள் குடும்பத்தில் வல்லமை வெளிப்பட வேண்டும், பொருளாதாரத்தில் வல்லமை வெளிப்பட வேண்டும், சரீர சுகம் என்ற ஒரு காரியத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படாமல் என்னதான் நம்ம பண்ணாலும் ஒரு எஃபெக்டும் அதில் பிரதிபலிப்பை நம்ம பார்க்க முடியாது. அப்போ வல்லமை எங்கேருந்து வருகிறதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் ஒரு காரியம் பாருங்கள், கர்த்தருடைய நாமம். பைபிள் போடப்பட்டு 3 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சொல்லுங்க, சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, சில பேர் ஞாயிற்றுக்கிழமை வருவதே பெருங்கொம்பா இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்ல நித்தமும் தேடுங்கள் சொல்கிறார். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நம்முடைய வேலையை நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடுறது இருக்குது. தேவனுடைய சமூகத்தை தேடுகிற நாடுகிற ஒரு ஆட்களாக நாம் இருப்போம் என்றால், நான் சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் சாதாரண ஒரு மனிதராக இருக்க முடியாது, வல்லமையற்ற ஒரு மனிதராக இருக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் அங்கு இருப்பீர்கள். சாதாரணமாக கர்த்தரை தேடினாலே பைபிள் போடப்படுறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடினாலே குறைவுபடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தை தேடும்போது ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். சமூகத்தை தேடுற ஒரு ஆளாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியை நான் கேட்ட மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டவன். அப்போல்லாம் நினச்சேன், நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை இன்னும் அதிகமாக நாட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் தாகம் தான் உருவாக ஆரம்பிக்கும். அவங்க மனைவி சொல்லுவாராம், நம்ம கர்த்தரை தேவ சமூகத்தை தேடி போகிறேன், இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் ஆன்சர் கிடைக்கிறேன்னா வெளியே வரமாட்டேன், தேவ சமூகத்தில் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் இந்த மனிதனை குறித்து கேள்விப்படும் போதெல்லாம் அதிகமாக தேவ சமூகத்தை நாடின ஒரு மனிதன். அவரால் செய்யப்பட்ட அற்புதங்கள் அதிகம், ஆச்சரியமான காரியத்தெல்லாம் தேவன் பல 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 சம்பவங்கள், பல பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். பாருங்கள், இந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டுருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்கும். ஆக்சிடென்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒய்ஃப் டெத் ஆகிட்டாங்க, மரிச்சிட்டாங்க. இவர் கை அடிபட்டு அசைக்க முடியாமல் இவர் கீழே கிடக்கிறாரு. பையன் மட்டும் உயிரோடு இருக்கிறாரு. இப்போ கேட்குறாரு, வேர் இஸ் யுவர் மதர், வேர் இஸ் யுவர் மம்மி, மம்மி இஸ் டெட் அப்படின்ட்டு சொல்கிறார். பையன் இறந்துட்டார். இவர் சொல்கிறார், சன், என் கையை கொண்டு போய் அப்படி அம்மா மேலே வை அப்படின்றார். இவரை தூக்க முடியல. ஆனால் இவர் சொல்கிறாரு, இதை உடஞ்சி போன அந்த கையை தூக்கி அம்மா மேலே வைடா அப்படின்றாரு. அந்த பையன் அந்த கையை கொண்டு அம்மா மேலே வைக்கிறான் பாருங்க. அப்போ அந்த அம்மா உயிரோடு எழுந்திரிச்சிட்டாங்க. தேவனுடைய வல்லமை வெளிப்படுது பாருங்க, இல்லைங்களா. கர்த்தரையும் அவர் வல்லமை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமும் ஃபெயில் ஆகாது. தேவனுடைய சமூகத்திலிருந்து எடுத்து செய்யப்பட அங்கிருந்து அந்த இடத்துல நீங்கள் துவங்குகிற காரியங்கள், அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற காரியங்கள், தேவ சமூகத்தில் வச்சு செய்கின்ற காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு ஃபெயில் ஆகாது. ஒரு பெரிய மாற்றம் இதுவரை நீங்கள் பார்த்துடாத, நான் அடிக்கடி சொல்ல, இதுவரை கேட்டுடாத, இதுவரை கண்டிராத காரியத்தை தான் நம்ம பார்க்க முடியும். மிகப்பெரிய ஒரு மிராக்கிள், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு வல்லமை வெளிப்பட்டதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது சொல்கிறோம் பாருங்க, தேவ சமூகத்தை நித்தம் தேடுகிற ஒரு மனுஷனாக நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, சமுதாயம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். ஏன் என்று சொன்னால், உங்களிலிருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதை எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆமென். தேவ சமூகத்திலிருந்து வர ஆட்கள் அவங்க தொடர்றது கூட பயமாக இருக்கும். அவ்வளோ அனாயிண்டிங்காக இருக்கும், அவ்வளோ அபிஷேகமாக இருக்கும். பைபிளில் போடப்பட்டிருக்குது, தேவ சமூகத்திலேருந்து மோசே வரும்போது, பா அவர்கிட்ட சொல்லி, ஜோஷுவா அவர்கிட்ட சொல்லி முகத்தை மூட சொல்லியா, அவரை பார்க்க முடியல, எங்களால் அவரை பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ பிரகாசம். எங்கேருந்து வர்றார் ஆள்? தேவ சமூகத்திலிருந்து வெளியே வர்றார்.
நான் சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்துலேருந்து வெளியே வரும்போது நல்லா புரிஞ்சுங்க, அங்கே வெளிப்படாத வல்லமைகளெல்லாம் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் அந்த இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லி இதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாதுங்க. சில பேர் சொன்னாங்கல்ல, இந்த இப்படிப்பட்ட புயலை நான் பார்த்தது இல்லையா, இப்படிப்பட்ட சுனாமியை நான் பார்த்தேன், இப்படிப்பட்ட வியாதியை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி உலகத்தில் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய நன்மைகள் ஆச்சரியங்கள்லாம் நீங்களும் சொல்லுவீங்க, இதுவரை பார்த்தது இல்லை, இப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. தேவ சமூகத்தில் அவ்வளோ ஒரு பவர், அவ்வளோ சக்தி, அவ்வளோ ஒரு ஆற்றல் அங்கே இருக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். பாருங்கள், தேவன் வல்லமைகளை பல இடத்துல வச்சுருக்கிறார். ஒரு சில காரியத்தை அப்படி மேலே வேகமாக சொல்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வெளியே போகும்போது தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் பைபிளில் போடப்பட்டிருக்கு, அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் என்று போடப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அறிவு மேலோங்குதோ அந்த அளவுக்கு வல்லமை மேலோங்குன்னு பைபிளில் போடப்பட்டிருக்கு. அடுத்தது, அவருடைய கரத்திலிருந்து அவருடைய வல்லமை வெளிப்படுகின்றது. அவருடைய கரத்தின் மகத்துவத்தை மக்கள் பார்த்தால், கரத்தின் வல்லமை, கரத்தின் செயல்களை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்கூடாக பார்த்தால் என்று போடப்பட்டிருக்கிறது. ராஜ்யமும் வல்லமையும், அப்போ ராஜ்யத்திலே அவருடைய வல்லமை செயல்படுகின்றது. அவருடைய அதிகாரத்தில் வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. வார்த்தையில் வல்லமை வச்சிருக்கிறார். ஆகதான் வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படும் போதெல்லாம் அநேகரை தேய்ச்சுகிறது, ஆற்றுகிறது, நடத்துகிறது. அவங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் இந்த வார்த்தை சந்திக்கிறது. ஏனென்றால் இந்த வார்த்தையில் கர்த்தர் வல்லமையை கர்த்தர் அடைக்க வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரட்சிப்பில் வல்லமை இருக்கிறது. சாதாரணமான காரியம் கிடையாது. ரட்சிக்கப்படும் போது அந்த வல்லமை பெரிய பெரிய மரித்து செத்தவனையே உயிரோடு எழுப்புது. பைபிள் படம், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ரட்சிக்கப்படும் போது நடக்கிற ஒரு காரியம், ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசரக்ஷன் டே. நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ஒரு காரியம், தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆகுதான் ரட்சிக்கப்படுற நேரம் சாதாரணமான ஒரு நேரம் கிடையாது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, நீதியிலே வல்லமை இருக்கிறது. நீதியும் வல்லமை என்று போடப்பட்டிருக்கு. கடவுளுடைய நீதியிலே வல்லமை இருக்குது. அது மட்டுமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டியிலே அவ்வளோ வல்லமையை கர்த்தர் வச்சுருந்தார். தொட முடியல இல்லைங்களா, பயப்படுறாங்க. உடன்படிக்கை பெட்டியை பார்த்தாலே உள்ள ஆசரன் சும்மா போக முடியாது. அதுக்கு பல காரியத்தை செஞ்சுட்டு தான் உள்ளே போகணும். பாரு, உடன்படிக்கை பெட்டி பக்கத்துலேயே போக முடியும். அவ்வளவு வல்லமையை கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டியில் வச்சுருந்தார். பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, பரிசுத்தத்திலையும் வல்லமை இருக்கிறதுன்னு சொல்லி. பரிசுத்தமாக இருந்து பாருங்கள், வல்லமை உங்கள் வாழ்க்கையில் அதிகம் வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அசுத்தத்தோடு இருந்தோம்னா வல்லமை வெளிப்பட முடியும். மனதில் இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி வந்து சில பேர்லாம் பாருங்கள், வெளிப்பிரகாரமாக அசுத்தம் பண்ணுறது கிடையாது. ஆனால் நிறைய பேருடைய மூளையெல்லாம் நோண்டி பார்த்தோம்னா பெரிய கூவம் ஆறே ஓட ஆரம்பிக்கும் சிந்தையில். அவ்வளோ ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கி ஏன் வந்து வல்லமை வெளிப்பட மாட்டேன்னுதுன்னா, பிசாசுலாம் தெரியும், அவனை பிடிச்சி மைண்டை பிளாக் பண்ணிடலாம், சிந்தையை கெடுத்துடலாம். சிந்தையை அவுட் ஆக்கினாலே வல்லமை வெளிப்படாது. ஆகுதான் பாருங்கள், தேவ சமூகத்திலே பரிசுத்தம் உள்ள ஒரு ஜீவியம் வாழும்போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தருடைய சத்தத்தில் வல்லமை இருக்கிறது, பைபிளில் போடப்பட்டிருக்குது. ஒருமனப்படும் போது அங்கு வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன். ஆகுதான் இந்த ஃபேமிலி ப்ரேயர், இந்த கூட்டு ஜபங்கள், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர், இந்த நிறைய ப்ரேயர்லாம் வைக்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் மக்கள் மிஸ் பண்ணுறாங்க, தவறு விடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியலன்னா இதில் வல்லமை இருக்கிறதுன்னு புரியல. இன்னும் சொல்ல போனால் ஞாயிறு ஆராதனை என்று சொல்லக்கூடியது கூட வல்லமை நிறைந்த ஒரு இடம். கர்த்தர் சொல்கிறாரு, எங்கோ ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்குது. கர்த்தர் அந்த இடத்துல ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒருமனப்படும் போது அவருடைய ஆசீர்வாதம், ஜீவன், வல்லமை, அவருடைய வல்லமை இவைகள் அவற்றை நம்ம கொடுக்க ஆரம்பிக்குது. ஒருமனப்படும் போது பிற்பாடு துதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இதெல்லாம் ஏன் சொல்ல ஆரம்பிக்கிறேன், நாமத்தை பற்றி பேசுறதுனால சொல்ல வரேன். இதில் ஒரு காரியம்தான், இப்போ சொல்லப்போகிற ஒரு காரியம், நாமத்திலேயும் வல்லமை அதிகமாக இருக்குது. ஆகுதான் இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கட்டும், பல வேதத்தில் இருந்து வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், எல்லாருமே கர்த்தருடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு இருந்துச்சு. அவருடைய வல்லமை என்னன்னு தெரியும். கர்த்தருடைய நாமத்தில் பவர் எவ்வளோ, சக்தி எவ்வளோ இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு சபை இது தெரியாமல் போயிடுச்சு.
கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவம் தெரியாமல் போயிடுச்சு, வல்லமை தெரியாமல் போயிடுச்சு. நான் சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். சொல்ல முடியாத ஒரு வல்லமை, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வல்லமை. பாருங்கள், சில உதாரணங்கள் மூலமாக சொல்ல பாருங்களேன். இப்போ எங்கேயாவது நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா சிலர் சொல்கிறாங்க, என் பேரை சொல்லுப்பா, என் பேரை சொல்ல. அங்கே போய் அங்கே போகிறோம், இன்னார் அனுப்புனாருன்றோம், அவ்வளோ ரெஸ்பெக்ட் மரியாதை கிடைக்குது சில இடத்துல. நான் இவங்க அனுப்புனாங்களா, சரிங்க ஓகே சார் பார்த்துடலாம் சார். ஆள் வரல, ஆனால் அவர் பேர் வந்திருக்குது. பேரை சொன்னாலே சில அதிகாரிகள் எல்லாம், சில மூத்த அதிகாரிகள் நம்மளை ரெஃபர் பண்ணி அனுப்பும்போது டக்குன்னு உடனே ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மரியாதை கொடுத்தா. சரிங்க சார் பண்ணிடலாம் சார், ஓகே சார் முடிச்சிடலாம் சார். அப்படிதான் பாருங்கள், இந்த சேலத்தம்பட்டி லேண்டுக்கு பட்டா கொடுக்காம ரொம்ப இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க. சரி நானும் பார்த்தேன், நான் சில ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போவேன். இது பண்ணுவாங்க, இழுத்தடிப்பாங்க, அப்புறம் அப்புறம் அப்படியே அலைய விட்டுட்டு போவோம். ஒவ்வொரு டைம் போவேன், போய் இன்னும் வீட்டுக்கு வந்துடுவோம் பாருங்கள். சரி பார்த்தேன், இனிமேல் வேலைக்கு ஆகாது, இனிமேல் நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண. அவ்வளோதான். அங்கேருந்து ஒரு ஃபோன் தான் வந்துச்சு. ஃபோன் வந்த கையோட 5 நிமிஷத்தில் பட்டாவை கையில் கொடுக்குறாரு. எழுதி கொடுத்து, சார் ஒன்றும் இல்லை சார், இதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெட் சென்டர் கொடுங்க, அவங்க உடனே பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவாங்க. நான் சொன்னேன், ஏங்க ஃபோன் பண்ணீங்க, அவங்களுக்கு ஏங்க ஃபோன் பண்ணீங்க, சும்மா நீங்கள் சொல்ல ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? அப்படிதான் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, பேரை சொல்லும்போதே ஒர்க் அவுட் ஆகுது. அப்படியே இளம்பிள்ளையும் அப்படி தான் பாருங்கள். ஒரு பெரிய ஒரு காரியம் உடனே பார்த்தீங்கன்னா இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க. சரி சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னோம் பாருங்கள். எப்போ முதல்ல சில ஆட்கள் இருக்கிறாங்க, காமிக்கிறதெல்லாம் கிடையாது. முதல்ல ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சரி கடைசியில் முடியலன்ற பட்சத்தில் சொல்லுவோம். கடைசியில் ஏங்க ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது, எதுக்குங்க அவங்க பேரை சொன்னீங்க, ஏங்க அவங்கள்ட்ட போய் சொன்னீங்க? நானும் பார்த்தேங்க, டெய்லியும் வரேன், டெய்லியும் கொடுக்குற அப்ளிகேஷன் கொடுக்குறேன், ஒன்றும் பண்ண மாட்டேன்றீங்க. அப்போ சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னாலங்க ஆகும். ஜஸ்ட்டு ஒரு ஃபோன், ஏங்க நீங்கள் அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி தான் வேலையை முடிச்சு கொடுத்துருப்பேன்லங்க அப்படின்னு. நான் இப்படி வரணும்னு தேவைப்பா இப்படி வரணும்னு ஆசைப்படலை, எல்லோரும் வர்ற வழியில் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் நீங்கள் ரெஸ்பெக்ட் மரியாதை பண்ணாதனால இப்படி பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில இடம்னா அங்கே அவ்வளோ வல்லமை வெளிப்படுறதை பார்க்க செயல்படுறாங்க, எடுத்து அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிற இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம், அடிக்கடி பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கூட இந்த இனிய மாதிரி சில அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் போய் வந்திருக்கலாம் இல்லைங்களா? சில பேர் இப்போ சில பேரை சொல்லும் போது இந்த காரியம் இல்லைங்க செஞ்சிட்றேங்க. சாதாரண இந்த உலகத்திலேயே யாரோ மூத்த அதிகாரிகள், பிரபலமானவர்கள் சில பேரை சொன்னாலே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த காரியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், மனிதர்களே இப்படி பண்ணுறாங்கன்னா தேவனுடைய பேரை சொன்னால் என்ன நடக்கும் தெரியுங்களா? பிரஸ்தாபம் பண்ணுனா அது மேன்மை பாராட்டினால் என்ன நடக்கும் தெரியுங்களா? வாழ்க்கையே வேறு மாதிரி நடக்கும், ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் கர்த்தர் சொல்லப்பா, இதே மாதிரி என் பேரை பயன்படுத்து, என் பேரை நீ யூஸ் பண்ண. எப்படி சாதாரண மனுஷர் பேரை யூஸ் பண்ணும்போதே தயவு, கிருபை, ஃபேவர்லாம் உனக்கு உருவாகிறது போல் என் பேரை யூஸ் பண்ணிப்பார், இதை விட அதிகமாக வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அவதான் பாருங்க, இந்த பேரை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு, சிறு பிள்ளைங்க, இந்த சின்ன பிள்ளையா இருக்கலாம், இயேசு நாமத்தை பயன்படுத்தி பாருங்க. பெங்களூரில் ஒரு சின்ன பிள்ளை, அது பாருங்க பட்டையை கலப்பது பாருங்க, அவ்வளோ மிராக்கிள், அவ்வளோ அற்புதம். சின்ன பொண்ணு பேசுகிற ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை சுற்றிடும், அந்த அளவுக்கு பேசுறது பாரு ஒரு பொண்ணு. அவன் நினச்சேன், பரவாயில்ல, பாஸ்டர் நல்லா வளர்த்துருக்கிறார், மிகப்பெரிய ஒரு கிரேட் ப்ரீச்சர். அந்த பொண்ணு பாருங்க இயேசு நாமத்தை பயன்படுத்தி அவ்வளோ மிராக்கிள், அவ்வளோ அதிசயம், அவ்வளோ அற்புதங்கள். நமக்கு புரியல, என்ன புரியல? கர்த்தருடைய நாமத்தில் வல்லமை இருக்குது, நம்ம புரியாமல் இருக்கிறோம். நம்ம மட்டும் வல்லமை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற யாருமே சும்மா பயன்படுத்தாமல் இருக்க மாட்டீங்க, யூஸ் பண்ணாமவைகள்லாம் இருக்க மாட்டீர்கள். அதுதான் நாமத்தை பயன்படுத்த அவருடைய வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். யாத்திராகமம் போவோம் 9:16 படிப்போம். யாத்திராகமம் 9:16.
என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். எல்லாரும் இப்பொழுது சேர்ந்து படிப்போம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நல்லா புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே. என்ன சொல்றாரு? என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படி, என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படி உன்னை உயிரோட வச்சிருக்கிறேன்றார். என்ன சொல்ல போனா, வல்லமை நாமம். அவர் நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ, அவருடைய நாமம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒன்று தெரியுங்களா? இது யாருக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம்னு நீ கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் கர்த்தர் மோசையோடு சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். 13 அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ அதிகாலம் எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை. யார்கிட்ட பேசிட்டு வர்றாருங்க? பார்வோன்ட்ட பேசிட்டு வர்றார். யாரு? மோசே. பார்வோன்ட்ட போய் சொல்றா, உன்னை ஏன் இந்த உலகத்தில் உன்னை உயிரோட வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நல்லா கவனமாக கேளுங்க. அநேக நேரத்தில் நம்ம சொல்லுவோம், இது பார்வோனுக்கு சொல்லப்பட்டது தானே, நமக்கா சொன்னாரு? கவனமாக கேளுங்க தேவ பிள்ளையில, ஒரு விஷயம் சொல்கிறேன். இது பார்வோனுக்கு மட்டும் இல்லை, இது நமக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை ஏன் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்? பார்வோனை மட்டுமல்ல, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும். சில இடத்துல பாருங்க, இது பார்வோன்னு எடுத்துட்டு இது பார்வோன்னு சொல்லப்பட்டு சொல்லி அந்த வசனத்தை உதறி தள்ளிடக்கூடாது. பாருங்க, அன்றைய நேரத்தில் பாருங்க, இப்படி தான் பாருங்க. நிறைய நேரத்தில் சில விஷயத்தை நம்ம உதறி தள்ளிடுறோம். பைபிள் ஒன்றும் இல்லை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் கர்த்தர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? சொல்லியிருக்கிறாரா இல்லைங்களா? ஆனால் அந்த வசனத்துடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. யோபு 9ஆம் அதிகாரம் போங்க. 9ஆம் அதிகாரம் எந்த சுச்சுவேஷனில் இதை சொல்கிறாருன்றதை பாருங்கள். ஒரு பிற்போக்கான ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தையை பேசுகிறார். 9ஆம் அதிகாரம் 10லேருந்து படிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். சொன்ன பிற்பாடு என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயம் சொன்னாலே நமக்கு ரொம்ப சர்ப்ரைஸ், நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அடுத்த லைன் சொல்கிறாரு, இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். ஏங்க, ஆராய்ந்து முடியாத அற்புதம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க, காணேன்றாரு. அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார். புடிங்கிட்டு போகிறாரியா? கவனிச்சு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறார்னே நம்ம ஆமேன் தோத்திரம் போடுறோம் பாருங்க. ஆனால் அடுத்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க எந்த பின்னணியில் எழுதப்பட்டிருக்குன்னா ஃபுல்லாகவே முழுக்க இது பிற்போக்கான பின்னணியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எடுத்து இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறார்னு சொல்லி முன்ன பின்ன படித்து பார்த்து எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், நிறைய கேலண்டரில் என்னங்க பாஸ்ட் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தானே வாக்குத்தத்த ஆராதனை நடத்துகிறீங்க. ஆனால் இதே வசனத்தை யோபுல 2 தடவை வந்திருக்கு. நம்ம இந்த இடத்துக்கு போகிறது கிடையாது, ஆனால் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். யோபு 5ஆம் அதிகாரம் போங்க பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கு போயிடுறோம். இங்கேருந்து நம்ம எதுவும் பேச முடியாது, இங்கே இருக்கிற எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்படுற காரியங்கள் எலிப்பாஸில் போகும்போது அங்கே கரெக்டாக பேசுகிறார் பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 9லேருந்து 12 வசனம் படிக்கிறோம் பாருங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர். அப்போ நீங்கள் எல்லோரும் எங்கே வந்துடணும்? அந்த நெகட்டிவ்க்கு போகக்கூடாது, இந்த பாசிட்டிவ்க்கு வந்துடணும். படிக்கிற மாதிரி அடுத்தது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து. இப்போ கரெக்டாக பிரசங்கம் பண்ண முடியும். ஆமாம், இந்த விஷயத்தில் கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் பாருங்க. முன்னாடி சொன்னோடனே பொக்குன்னு போயிடுச்சு அவங்க எல்லாருக்குமே. அப்செட் ஆகிட்டிங்கள, இன்னும்யா இந்த வசனத்தை அடிக்கலாம் ஜபத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறோம், பாட்டெல்லாம் பாடியிருக்கிறோம், இப்படி சொல்லிட்டீங்களே
ஆனால் அதே வசனம் இன்னொரு இடத்துல வரும்போது என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மலையை வருஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். தரித்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடக்கக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய வார்த்தைகள் சில நேரத்தில் வேற யாருக்காவது சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளாமல் போகக்கூடாது பாருங்கள். அதில் சில நன்மைகள் வைத்திருக்கிறாரு, அது பார்க்கணும். இப்போ பார்வோனே இந்த இடத்துல இன்னொரு டிரான்ஸ்லேட் எப்படி போடப்பட்டிருக்குதுன்னா, இந்த யாத்திராம 9:16 என்னுடைய வல்லமையும் உன்னுடையத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்ற ஒரு காரியம் எப்படி போட்டிருக்குதுன்னா சொல்கிறாரு, நிலைநிறுத்தினேன் என்றால் நான் உன்னை உயிரோடு வச்சிருக்கிறேன் அப்படின்றார். பார்வோனே, உன்னை நான் ஏன் உயிரோடு வச்சிருக்கேன் தெரியுமா? என் வல்லமையை என் நாமத்தின் உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை உயிரோடு வச்சிருக்கிறேன். நல்ல கவனமைக்கல, இன்னைக்கு கர்த்தர் என்னையும் உங்களை ஏன் உயிரோடு வச்சிருக்கிறார்னா, அவருடைய நாமத்தின் மூலமாக வல்லமை புறப்படுவதை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் காணும்படியாக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கணும். நான் உயிரோடு இருந்தால் தான் உம்முடைய வல்லமை இந்த பூமியில என் மூலமாக வெளிப்படுவதை ஜனங்கள் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பார்கள். அவருடைய நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும். ஆண்டவரே, ஏன் மூலமாக நீர் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இங்கே இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கணும், உங்கள் மூலமாக கர்த்தர் யார் என்பதை ஜனங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தருடைய வல்லமையையும் அவர் நாமம் நம் மூலமாக பிரஸ்தாபமாக வேண்டும் என்பதற்காகவே நம்மை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவேதான் எந்த அளவுக்கு கர்த்தருடைய நாமத்தை புரிந்து அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவருடைய வல்லமையை பார்க்க முடியும். வல்லமை வெளிப்படுவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா எபிரேயர் ராக்கின்னு சொல்கிறாரு, இயேசுவுக்கு விசேஷித்த ஒரு நாமம். எபிரேயர் 1:4 படிங்க பார்க்கலாம். தேவதூதர்களை பார்க்க எவ்வளவு விசேஷித்தவர், விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ. விசேஷித்த நாமம். தேவதூதர்களை பார்க்கலாம் விசேஷித்த நாமம். எவ்வளவு அழகா சொல்லப்பட்டு பாருங்க. விசேஷித்த நாமம் சுதந்திரத்துக் கொண்டார், அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். விசேஷித்த நாமம். ஆகதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என் நாமத்தினால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தில் கேட்கும்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. ஏற்க சந்தோஷம் தான், ஆனால் சந்தோஷமே நிறைவாயிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சந்தோஷமே போதும் இல்லை, சந்தோஷம் நிறைவாயிருக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமம் பாருங்க. டிஜிஎஸ் தினகரன் அவருடைய அந்த ஸ்பீச்சை கேட்குறதுக்கே பார்த்தீங்கன்னா லட்சோப மக்கள் கூடுவாங்க பாருங்கள். நானும் போயிருக்கிறேன், மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். சாஃப்டாக இருக்கும், பேசுகிற வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப கேட்குறதுக்கே இதமாக இருக்கும், பாடுற பாட்டு கூட இதமாக இருக்கும். அவர் கதை சொல்கிற விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். ஆனால் ஒரு இடம் வரும் பாருங்கள், அப்போ மட்டும் அவருடைய வாய்ஸே மாற ஆரம்பிச்சு. இந்த வியாதியை கொண்டு வர பிசாசுக்கு எதிராக கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுவார் பாருங்க. அந்த நேரத்தில் மட்டும் பாருங்க, பிசாசு அதட்டும் போது கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரமுடையவராக உச்சரிக்க ஆரம்பிப்பார். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, என்றைக்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் அறிந்து அதை உபயோகப்படுத்துகிறீர்களோ, அது வல்லமை தெரிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வல்லமை தெரியலன்னா உங்களுக்கு இருந்தும் கையில் இருந்தும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதவங்க போல தான் இருப்பீங்க. கையில் அவ்வளோ பெரிய வெப்பன் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் இருக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். ஆமென். அநேகர் இயேசு கிறிஸ்து நாமத்தை அவருடைய வல்லமையை அறிந்தீர்கள் என்றால் அதை பயன்படுத்துகின்ற மெத்தேடே வித்தியாசமாக இருக்கும். ஆமென். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய பெயரை நம்ம பயன்படுத்தும் போது அங்கே உங்களை யாருமே ஸ்கேன் பண்ணவும் முடியாது. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க, போக முடியாது.
நீங்கள் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் இவர் அனுப்புனான்னு சொன்ன ஒன்றுமே மற்ற எல்லாரையும் செக் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இவர் அனுப்புனான்னு சொல்லி பாருங்கள், அவர் அனுப்புனா சரி உள்ள நீங்கள் உள்ளே போயிருக்கு சார் அப்படின்வாங்க. இல்லை சார் பேக் காமிங்க, ஆள் காமிங்க, செக் பண்ணலாம். நடக்காது. ஏன்னா ஒருவேளை செக் பண்ணிட்டான்னா யாருக்கு அவமானம்னா அவர் பேரை சொன்னவருக்கு அவமானமாக போயிடும். நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய பேரை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது எந்த பிசாசும் நமக்கு செக் பண்ணுறதே கிடையாது. அவன் ஆள் வரான்ப்பா, நம்ம நவுந்துடணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விலக ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாருமே. உங்களை ஸ்கேன் பண்ண பரிசோதிக்கிறதுக்கு அங்கே ஆட்களே வரமாட்டாங்க பாருங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தை உபயோகப்படுத்திக்கிறாங்க. அந்த நாமத்தில் போக ஆரம்பிக்கும் போது யாரும் அங்கே நின்று ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. சில இந்த ஆம்புலன்ஸ்லாம் போகும்போது நமக்கு இந்த ஆம்புலன்ஸ்ன்ற ஒரு கார் போகிறதுனால எப்படி வழிவிட்டு அனுப்புகிறாங்க. அதே போல் நீ இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரேன் அப்படின்னு சொன்னாலே போதும், எல்லாம் அவன் நிப்பாட்டுன்னு சொல்லாத, வழியை விட்டுன்ற மாதிரி தான். ஆமென். அவ்வளோ வல்லம் இருக்குது. படிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் போங்க, 10ஆம் வசனம் படிப்போம். பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுங்கள், படிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். இயேசுவின் நாமத்தில் வானோர் என்றால் யார்? பரலோகத்தில் இருக்கிறவங்க. பரலோகத்தில் இருக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்து என்று சொல்ல பேரை கேட்டாலே முழங்கால் போடுறாங்களாம். இரண்டாவது பூதலத்தோர்னா இந்த பூமியில் இருக்கிறவங்க, இயற்கைகள், காற்று, நீர் எல்லாமே அண்ட கோலங்களும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை சொன்னாலே, பேரை சொன்னாலே எல்லாம் அடிபணிகிறது. ஆமென். மலை நிப்பாட்டிருக்கிறாங்க, இயற்கையை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். யார் பேரை சொல்லி? அவர் பேரை சொன்னாலே எல்லாரும் அமைதியாகுதுங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? நீ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சில சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கே வல்லமை புறப்பட்டு உங்களுக்காக அங்கே பெரிய காரியங்களை செய்திருக்கும். அது மட்டும் இல்லை, மூன்றாவது, பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. பூமியின் கீழானோர்னா யார்? லூசிபருடைய கூட்டம், பாதாளத்தின் கூட்டம், நரகத்தின் கூட்டம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் பேர். சரத்தில் பிசாசில் விரட்டும் போதெல்லாம் சொல்லணும், அந்த பேரை மட்டும் சொல்லாதப்பா, இயேசு என்ற பேரை சொல்லாது. பேரை சொன்னாலே எங்களுக்கு எரியுது, பேரை சொன்னாலே எங்களால் இங்கே இருக்க முடியல, நிப்பாட்டு, அது பேரை சொல்லாத, இயேசுன்ற பேரை சொல்லாத, நிப்பாட்டுன்னு சொல்லுங்க பாருங்க. பார்த்துருக்குறேன். அநேகருக்கு இந்த வானூருக்கு தெரியுது, இயற்கைகளுக்கு தெரியுது, பூமியின் கீழானவருக்கு தெரியுது. நிறைய நேரத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து தெரியாத ஒரு ஆள் இருப்பாங்கன்னா நம்ம கிறிஸ்தவ கூட்டம் தான். இந்த நாமத்தில் அவ்வளோ வல்லமை வச்சிருக்கிறார். நான் சொல்ல வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்காக தான் கர்த்தர் என்னை உங்களை உயிரோடு வைத்திருக்கிறாரு. அவருடைய வல்லமை அவருடைய நாமத்திலிருந்து புறப்படுகிறது. நாமத்தை பயன்படுத்துங்க. இந்த வருடத்திலே கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துங்கள். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய நாமத்தை உபயோகப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் வல்லமை, அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தின் வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் அங்கு பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது 3 உலக சக்திகளும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிளில் புறப்படுவது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சொல்லப்போனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும்போது சட்டப்பூர்வமான ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். லீகல் சொல்கிறாங்கல்ல, நான் சொல்ல சட்டம் லீகல் அடிப்படையில் போகணுன்ற மாதிரி, சட்டத்தின் அடிப்படையில் போகணும்னு சொல்கிற மாதிரி என் நாமத்தை உபயோகப்படுத்தினில்ல. இப்போ தான் லீகலாக வந்திருக்கிற ஸ்பிரிச்சுவல் உலகம், ஆவிக்குரிய உலகம் எந்த சட்டத்தின் அடிப்படையில் இயங்குகிறது என்றால் இயேசு என்று சொல்லக்கூடிய நாமத்தின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கட்டுப்படும். இயேசு கிறிஸ்து அவர் பேரில் வந்துட்டு இல்லை, ஓகே உனக்கு கிடைக்கும், உனக்கு நடக்கும் என்பதுதான் வேதத்தின் சத்தியம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று சொல்லக்கூடியது சட்டப்பூர்வமான அதிகாரம். ஆமென். நீங்கள சில ரிவால்வர்லாம் அதுக்கு லைசன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. லைசன்ஸ் என்ன? அங்கீகாரம். சட்டப்பூர்வமாக இது வாண்ட்டு இருக்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம். அதே போல்
இயேசு கிறிஸ்து நாமம் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம், அங்கீகாரம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு சட்டப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு நான் பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்? சட்டப்பூர்வமாக அதை தேவன் நமக்கு அதை கொடுத்துருக்கிறார். சந்தேகமே இல்லாமல் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். கேள்வி கேட்காது. இல்லை நீ அவர் பேரை சொல்லிட்டு இல்லை நான் நவுந்துடுறேன்ப்பா, நீ திரும்ப திரும்ப சொல்ல வேணாம். பாருங்கள், நான் இந்த குருசைடில் போய் பைபிள் காலேஜ் படிக்கும்போது நிறைய குருசைடெலாம் கூட்டி போவாங்க பாருங்கள். அப்போ ஒன்றும் இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் இந்த பேய் பிசாசில் விரட்ட ரொம்ப வலுக்க ரொம்ப பண்ணியிருக்கோம். உடனே ஸ்டார்ட்டாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுடுவாங்க பாருங்கள். பேய் பிசாசெல்லாம் அலற ஆரம்பிச்சிருவான். நம்ம தான் பாருங்கள், போறியா போலியா, ஏன் வந்த, இதுக்கு வந்த, என்ன இப்போ எங்கே பிடிச்ச, இதெல்லாம் பெரிய பெரிய ஒரு கட்டுரையே எழுத வேண்டிய நிலைமை உருவாகுதாங்க. ஒன்றும் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து நாம் அப்போ தான் புரிஞ்சிச்சு, நம்ம இந்த பெந்தோகோஸ்து ஆட்கள் பண்ணுற மாதிரிலாம் அங்கே போய் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரித்தாலே போதும், அது வல்லமை வெளிப்படும், நல்லா தெரியும். அங்கே போயிட்டு பாருங்கள், கேட்டுலாம் இருக்கிறது கிடையாது. அப்படியே முத பாருங்கள், இந்த ஊழியத்தை ஆரம்பித்த பார்த்தீங்கன்னா மின்னக்கிலேருந்து கூட்டி வந்திருந்தாங்க அழகமாக ஒரு குடும்பத்தை. மருந்து வச்சு வாயிலே கட்டி போட்டாங்க பாருங்க, பேச முடியல. ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் இருங்க, அப்போ பேச்சரில் டீ குடிக்கிறது வெளியே போயிட்டு வருவேன். கொஞ்சம் டீ பிரியர்ன்றதுனால கொஞ்சம் அன்றைக்கி வரைக்கும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு வரேன் பாருங்கள், மெத்தையிலேருந்து கத்துறாங்க, பாஸ்டர் பேசிட்டாங்கன்னு. அங்கே உட்காந்துட்டு பாருங்கள், ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரித்தால் போதும். ஆமென். அடிபணியாத, கீழ்ப்படியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து நான் வந்து இல்லை மாட்டேன், நீ என்னதான் சொன்ன அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்தால் தான் பிரச்சனை. உங்களுக்கு சந்தேகம் இல்லை, இயேசு கிறிஸ்து நாமம் எனக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறது, நான் பயன்படுத்தலாம் என்ற ஒரு காரியம் தெரிஞ்சாலே போதும். நான் சொல்கிறேன், அங்கு மிகப்பெரிய அற்புதங்கள் நடப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இன்னொரு காரியம், நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் போது சொல்கிறாள், என் நாமத்தினால் நீங்கள் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை எந்த ஒரு ப்ரேயர் பண்ணாலும் லாஸ்ட்டில் நம்ம என்ன முடிக்கிறோம், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே அப்படின்னு முடிக்கிறோம் இல்லைங்களா? முடிக்கும் போது என்ன ஆமா, பரலோகம் அது எப்படி பார்க்குதுன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுற ஜெபமும் பார்க்குறது கிடையாது, அந்த இடத்துல இயேசுவே அந்த ஜெபத்தை பண்ணுற மாதிரி தான் பரலோகம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஹலோ, நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரேயரை சில பேர்லாம் பாருங்க, இந்த பாரம்பரியமான கிறிஸ்தவங்கள்லாம் ஜெபிக்க தெரியாமல் அப்படியே உளறிட்டு அப்படி விட்டுருவாங்க. சில பேருக்கு முடிக்க க்ளோசிங்கே வராது, சில பேருக்கு நம்ம பிடிச்சி முடிக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சத்தத்தை உயர்த்தி, இல்லை இவங்களை விட்டா போயிட்டு நின்றுட்டு அவங்க முடிக்க தெரியாமல் ஆள் பட்டுக்கு வண்டி பிரேக்லாம் ஓடிட்டு, சில நம்ம பிரேக் போடணும், சத்தத்தை உயர்த்தி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் நிப்பாட்டுவாங்க சில பேர்லாம். நல்லா கவனிங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, என் நாமத்தில் கேளுங்கன்ற என்ன காரியம் சொல்லி வெளிப்படுத்துகிறாருன்னா, இயேசு நீ என் நாமத்தை சொன்னால் அங்கே நானே உனக்காக ஜெபம் பண்ண மாதிரி அப்படின்றார். ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன தான் ப்ரேயர் பண்ண, லாஸ்ட்டில் அங்கே முடிப்பு என்னன்னா, என் பேரை சொல்லிட்டேல்ல, ஓகேப்பா, இது நானே ஜெபம் பண்ணுறதுக்கு அடையாளம், நானே கேட்கறதுக்கு அடையாளம். தீராத வியாதிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில், பொல்லாத கேன்சரை அகன்றுப்போ, பொல்லாத எய்ட்ஸை அகன்றுப்போ, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல இயேசுவே அந்த வியாதியை அதட்டுறது போல நீங்கள் அதட்டிங்க நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, இயேசு நாமத்தை பயன்படுத்தும் போது இயேசுவே அந்த இடத்துல இறங்கி அதை அதட்டுகிறார் என்ற அர்த்தம். அவதான் பயன்படுத்தணும். இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். ஆமென். சொல்றது புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கள் எண்டில் கொண்டு வராமல் விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஜெபம்னா அதுக்கு வேஸ்ட்டாகவே போயிடும். வந்து கடைசியில் முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிற்க வேண்டும். தாவீது சொல்கிறாரு, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய தேவனுடைய நாமத்தில் வருகிறேன்னு சொல்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம்? கோலியாத்தை யுத்தம் பண்ண போகிறது தாவீது இல்லை,
கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்த தாவீது நீ இல்லைப்பா அந்த இடத்துல பாருங்க, இந்த யுத்தம் உங்களுடையது, கர்த்தருடையது, கர்த்தரை யுத்தம் பண்ணுவார், அந்த வார்த்தைலாம் வரும் பாருங்க. என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் தேவனோட நாமத்தை உபயோகப்படுத்தணும் அங்கே வந்து நீங்கள் போகல, அங்கே அவரே ஆஜராகிறார். இந்த யுத்தம் உன்னுடையதில் என்னுடையதுன்றலாம் சொல்கிறார்ல. என்னன்னா அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் போது கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை அங்கே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் சூழ்நிலைகள் மாறும், மரணம் மாறும், வியாதிகள் மாறும், தரித்திரம் மாறும், நரகத்தின் சேனைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்ட காரியங்களாம் மாறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொன்னால் அங்கே நடந்தே ஆகணும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான். நீ மட்டும் ஒருத்தர் உங்களை அனுப்புகிறாரு, அவர் பேரை சொல்கிறீங்க, செய்யாமல் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் தெரியுங்களா? நீங்கள் மட்டும் சொல்லி பாருங்க, எங்க உங்கள் பேரை சொன்னங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, அங்கேருந்து ஃபோன் கால் பறக்கும். இல்லைங்க அது நீங்கள் அது உங்கள் பேருன்னு நீங்கள் தெரியாமல் போச்சு சார் அப்படின்லாம் மிரண்டு போய் நிற்பாங்க. அதே போல் இயேசு கிறிஸ்து நாமத்தை உபயோகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்காக எல்லா சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிக்கும். ஆமென். பாருங்க, ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். வீட்டுக்கு வந்து ஒரு கொரியர் பாய் இல்லை இந்த சில இடத்துல பாருங்கள், இந்த பெரிய பெரிய பார்சல்லாம் கொண்டு வருவோம் பாருங்கள், மூட்டை அதெல்லாம் கொண்டு ஆள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சில இடத்துல அழுக்காக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும், பக்கத்தில் கூட வர முடியாது. ஆனால் ஒன்றும் இல்லை, அவங்க பேரை கொடுத்து சார் இந்த பேரில் இந்த ஆஃபீஸ்லேருந்து வர சார், இந்த ஆஃபீஸில் உங்களுக்கு வந்துருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கையெழுத்து போட்டு உடனே வாங்கிக்குவீங்க. இன்னொரு ஆள் டிப்டாப்பாக வராரு, டிப்டாப்பாக வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு டவுட் வரும், யார் நீ, எவரியா நீ, உள்ளே விட முடியுமா, டிப்டாப்பாக வந்து உள்ளே விட்டுற முடியுமா, ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிடும் வந்து. ஆனால் இன்னார் அனுப்புனா இன்னாருடைய இது காரியம்னா ஓ ரைட்டு, அவங்க தெரியும், இந்த இது காரியம் இது தெரியும், புரிஞ்சுக்குவீங்க இல்லைங்களா? சில இடத்துல வந்து பாருங்கள், இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் இந்த மாதிரி நிறைய இன்றைக்கெல்லாம் இந்த ஆன்லைன் டெலிவரி நடக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கி சில டெலிவரி சில நல்ல கம்பெனிஸே மோசம் பண்ணுறாங்க. சில பேர்லாம் நான் சொல்லுவேன் ஓப்பன் பண்ணி காமிக்கல சார், இதெல்லாம் நல்ல நம்பகமாக நீங்கள் ஓப்பன் பண்ண நாங்கள் ஓப்பன் பண்ண தேவையில்லை சார், இதெல்லாம் நம்பகமான ஒரு ஸ்தாபனம், ஒரு இது என்னது நம்பகமான ஒரு ஏஜென்ட், கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற மாதிரி அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முடிக்கும்போது இயேசு நாமத்தை முடிக்கும்போது உங்களுடைய ஜபத்துக்கு பவர்ஃபுல்லாகிறது பார்ப்பீங்க. என்னதான் டிப்டாப்பாக ஆள் இருந்துட்டு நீங்கள் வந்து ஹா ஹா ஊன்னு சொல்லி எல்லாம் பண்ணி லாஸ்ட்டில் ஃபைனல் இயேசு நாமத்தை டச் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு வேலையே நடக்காது. நீங்கள் இல்லைங்க 1 மணி நேரம் ஜோம் பண்ணியிருக்கிறேன், 2 மணி நேரம் ஜோம் பண்ணியிருக்கிறேன், 3 மணி நேரம் ஜோம் பண்ணியிருக்கிறேங்க, ரைட்டு ஃபைனல் இயேசு நாமத்தில் முடிச்சிங்களா? இயேசு நாமத்தை முடித்தாதான் நீங்கள் நல்ல டிப்டாப்பாக போனாலும், டிப்டாப் கொஞ்சம் இல்லாமல் போனாலும் இயேசு கிறிஸ்து நாமம் இருந்தால் தான் அங்கே ஒர்க் அவுட்டே ஆக ஆரம்பிக்கும். ஆமென். அதுதான் வல்லமை நாடுங்கள், அவருடைய நாமத்தின் வல்லமையை நாடுங்கள். அவருடைய நாமத்தின் வல்லமை நம் மூலமாக தேசத்துக்கு தெரிய வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தின் வல்லமை உங்கள் மூலமாக தெரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் ஏரியாவில் உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா இடத்துலையுமே தேவன் நம்மளை கொண்டு போகிற எல்லா இடத்துலையுமே ஒரே நோக்கம், அவருடைய நாமம் மகிமைக்காகவே கர்த்தர் ஒவ்வொரு இடத்துக்கும் உங்களை கொண்டு போகிறார். ஆமென். எங்கெல்லாம் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க, அங்கே உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட போகிறது. வீடு மாற்றிருக்கிறோம், இவ்வளோ நாள் கணக்கு போட்டோம், இத்தனை வீடு மாற்றியாச்சு, சரி பரவாயில்ல இப்போ வீடு மாற்றுறோம், ஆனால் ஏன் கத்தை கொண்டு போகிறார், அங்கே ஏதோ அவருடைய நாமத்தை நம் மூலமாக இவ்வளோ நாள் மகிமைப்படுத்தினார் எல்லா இடத்துலையும், இப்போ அங்கே கூட்டி போயிருக்கிறார்னா ஏன் கூட்டி போயிருக்கிறாரு? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே. சில யோசிக்கிறோம், என்ன ஆண்டவரே இப்படி இல்லைப்பா, இவன் நாள் இங்கே என் நாமத்தை மூலமாக மகிமைப்படுத்தினேன், இப்போ அங்கேயும் உன் மூலமாக என் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? அவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமென். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி
இவருக்குள்ளே பயங்கர ஒரு கலக்கம். ஆண்டவர் நானா என்னையே போயா கேட்கும்போது சில காரியத்தை கொடுக்குற. சரி பரவாயில்ல போ, உன் கையில் இருக்கு. ஆண்டவரே அங்கே மக்கள் நம்ப மாட்டாங்க, என்ன பண்ணுறது? இன்னும் சில காரியம் என்ன பண்ணுறது? சரி உன் கையில் இருக்குது என்ன? கோல், இதை போடு. பாம்பா மாறுனுச்சு, இப்படி குச்சா மாறுனுச்சு, இப்போ எடுத்துகிட்டு போ. எப்படி பழைய ஏற்பாடு காலத்தில் கர்த்தர் மோசேக்கு ஒரு கோலை கொடுத்து அனுப்பினார். ஒன்று தெரியுங்களா? எங்கே எல்லாம் அற்புதம் நடந்துச்சோ அந்த இடத்துல அந்த கோல் முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. நடந்திருக்கா இல்லைங்களா? 10 வாதைகள்லையும் ஆண்டவர் இது கோலை கொண்டு போய் நீட்டு, கோலை கொண்டு போய் வை, கோலை கொண்டு போய் உயர்த்து, எல்லா இடத்துலையும் கோலை கொண்டு போய் தான் பெரிய பெரிய காரியங்கள். ஒரு இடத்துல பாருங்க, மோசஸ் கோலை உயர்த்தி பிடிச்சிருக்கிறாரு. அவருடைய கை அப்படியே தாழ விழுது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போகிறாங்க. உடனே ஊரும் ஆரோனும் பக்கத்தில் கொண்டு வந்து மோசேயினுடைய கை அப்படி தாங்கி பிடிக்கிறாங்க பாருங்க. திரும்ப கோல் உயர்த்தப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர்களை மேற்கொண்டார்கள். கர்த்தர் எப்படி கோலை கொடுத்து மோசையை அனுப்பி பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் பண்ண வச்சாரோ அதே தேவன் இன்றைக்கு கோலை நம்ம கையில் கொடுக்கல, இயேசு கிறிஸ்து நாமத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எங்கெல்லாம் மோசஸ் அற்புதம் பண்ணாரோ அங்கெல்லாம் வந்த ஒரு காரியம் மோசையின் கோல். நீ சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுவார், ஓகே என்னப்பா மோச கையில் இருக்குது, என்னப்பா கோல் எடுத்துட்டா. இப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து, கையில் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து நாமத்தை, என்ன சும்மா உட்கார்ந்துருக்கிறேன், என் நாமத்தை பயன்படுத்து. அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனுடைய வல்லமைகளும் புறப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எத்தனை பேர் சும்மா வச்சிருக்க போறீங்க? எழுந்து நில்லுங்க. அவ்வளோதாங்க, எழுதி நில்லுங்க, முடிக்க போகிறேங்க. என்ன பண்ணுறது, எனக்கு ஆசை தான் நிறைய பேசணும்னா. கர்த்தர் ஏன் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார்? ஒரே நோக்கம், உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமத்தின் வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எங்கெல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறாரோ, எங்கெல்லாம் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரோ நல்லா புரிஞ்சுக்குங்க, அங்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதற்காக தான் அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லது. உங்கள் பிரச்சனைகளையும், உங்கள் கஷ்டத்தையும், உங்கள் வியாதியையும், உங்கள் கண்ணீரையும், உங்கள் கவலைகளையும், உங்களுடைய எல்லா விதமான தவறான எண்ணங்களையும் மாற்றக்கூடியது கர்த்தருடைய நாமத்தின் வல்லமை. எங்கெல்லாம் நீங்கள் அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறீங்களோ நல்லா புரிஞ்சுங்க, அங்கே அவரே ஆஜராகிறார், அங்கே அவரே வரார், அங்கே இறங்கி உங்களுக்காக எல்லா வேலையும் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தால் எல்லா பிற்போக்கான சூழ்நிலைகள் மாற்றினார்களே கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறீரோ அப்பெல்லாம் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினீர். இந்த நாமத்தை பிடித்து கொண்டு போ, இந்த நாமத்தை சொல்லு, இந்த நாமத்தை சொல்லு, பேசு, இந்த நாமத்தை உடையவர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லு என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தின் பேர் பிரஸ்தாபத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், அவர்கள் இடறி விழுந்தார்கள். நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். காரணம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறபடியால் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஏனென்றால் அதில் வல்லமை இருக்கிறது, அதில் அதிசயங்கள் இருக்குது, அற்புதங்கள் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் மாறாதவர். இந்த நாமத்தின் வல்லமை விளங்க பண்ணுவதில் மாறாதவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இங்கே நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா தேவைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அகற்றப்படுவதாக. இருக்கின்ற எல்லா பேய் கோளாறுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரத்தில் நல்ல பேலனிங் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உருவாவதாக.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடன் மறைவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய கண்ணீர், நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சரீரத்தில் நல்ல மாற்றங்களை இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பார்களாக தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ, நன்றி ஆண்டவரே. கையின் பிரயாசங்களில், தொழிலிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷனையும், நல்ல ஒரு வெற்றியையும், நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், நல்ல ஒரு பெருக்கத்தையும் நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. பார்வோனை கூட உம்முடைய நாமம் பிரஸ்தாபம் பண்ணும்படி கவனம் வச்சிங்களே ஆண்டவரே. இன்றைக்கு எங்களையும் உம்முடைய நாம பிரஸ்தாபத்திற்காக எங்களை வைத்திருக்கிறீர். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மூலமாக உம்முடைய வல்லமை, நாமத்தின் வல்லமை வெளிப்படுவதாக தகப்பனே. அநேக சாட்சிகள் உருவாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை புறப்பட்டு அங்கே நடக்கின்ற இவர்கள் இதுவரை கண்டிராத, கேட்டிராத ஆண்டவரே அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் கண்கூடாக பார்க்கட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.